and we all love you, Rajini sir. Love you so much, sir. மலேசியால இருந்து வரோம். மலேசியால அவருக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்றதா, அவர் படம் பார்க்கறதே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்குங்க. ஒருத்தர் எப்படி இவ்வளோ வருஷமா சூப்பர் ஸ்டார் இருந்து அந்த டைட்டில் மெயின்டைன் பண்றாரு. நீங்க என்ன எக்ஸ்பெக்டேஷன்? தலைவர் மட்டும் தான் எக்ஸ்பெக்டேஷன். And he is 70 plus. Oh my god, I am getting goosebumps. I get emotional when it's Rajini. இந்த மூவிக்காக நாங்க லண்டனில் இங்க வந்திருக்கேன். இது அங்க பையன். ஆக்சுவலி வைப் தாண்டி இட் இஸ் கொஞ்சம் எமோஷனல். ஏன்னா தலைவரோட 50th இயர் இன் சினிமா. ஸோ அதுக்காக தான் அவர் மட்டும் தான் ஓஜி ஸ்டார். ஓகேங்களா, மற்ற எல்லாருமே வந்து சூம்பி போன சூப்பர் ஸ்டார் சார். 50 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ஆள் தான் சூப்பர் ஸ்டாரு, 50 வருஷம் கழிச்சும் அந்த ஆள் தான் சூப்பர் ஸ்டாரு. குழினு உள்ள குவினே இருக்கிறோம். நம்ம இனிமே ஆகஸ்ட் 15 ஹாலிடே இல்லை, கூலிடே. ரொம்ப பரபரப்போட தான் இருக்கு. ஆக்சுவலி அவங்க எதிர்பார்க்கல, தான் மொதல் வாட்டி வந்திருக்கோம், மலேசியாலேருந்து மொதல் வாட்டி வந்திருக்கோம். அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். டிகிரி முடித்து வேலை தேடுபவரா? உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் 1 லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு. ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் 24x7 மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள். மலேசியால இருந்து வரோம். மலேசியால நீங்க வந்திருக்கீங்க. என்ன அது அந்த அளவுக்கு வெறியனா? ஒரு டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கணும்னு தான். சரி மேம், இந்த படம் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் 1000 கூட அடிக்க போகுது, ஒரு எமோஷனலா பாக்குறாங்க, இது எப்படி பாக்குறீங்க? அடிப்பாருன்னு எதிர்பார்ப்போம், இன்னும் தெரியல. ஓகே, இந்த படம் ரஜினிகாந்த் அவர்கள் அறிமுகமாகி 50வது வருஷத்துல இந்த படம் ரிலீஸ் ஆகுது, இது எப்படி பாக்குறீங்க? ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு, என்ன எப்படி படம் வரப்போகுதுன்ட்டு. ஆனா ஸ்டில் இந்த இண்டஸ்ட்ரி ரூல் பண்றதால ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சோ உங்க வாயில தலைவர் அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்றீங்களா? அவருக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்றதா, அவர் படம் பார்க்கறதே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இல்லைங்க, இப்போ இந்த கூலி மூவிக்கு நீங்க வந்திருக்கீங்கல்ல, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்திருப்பீங்க, என்ன எக்ஸ்பெக்டேஷன்? தலைவர் மட்டும் தான் எக்ஸ்பெக்டேஷன். படம் எப்படி எங்களுக்கு கவலையே கிடையாது. தலைவரை பார்க்குறோம், என்ஜாய் பண்றோம். எல்லா தலைவர் படக்கும் FDFS கிடைச்சிரும், இங்க வந்துருவோம். ஒரு நாளும் ஒரு படமும் மிஸ் பண்ணது கிடையாது. So we are very excited. மோனிகா அப்புறம் லோகேஷோட டைரக்ஷன்ல தலைவர் எப்படி இருக்க போகுதுன்னு very very excited, and dance party everything is there. I am sure that it will hit the high expectation in maybe they are expecting to win over the pan India, right? It will definitely meet, and we are so excited. Thank you. Please come and watch and enjoy in big screen. Don't wait for OTT. Please don't wait there. This is where you can enjoy the maximum. தலைவரை ஃபீல் பண்ணனும்னா இங்க தான் வரணும், தேட்டர் தான் போணும். And he is 70 plus. Oh my god, I am getting goosebumps. I get emotional when it's Rajini. Very happy, and we are like twinning for every movie. ஓகேங்க, தலைவர் நீங்க சொன்னீங்க தலைவரோட 50வது வருஷத்துல இந்த மூவி இப்போ ரிலீஸ் ஆகுதுல, இந்த ரசிகர்கள் எப்படி இருக்கும்? அதான் சொன்னேனே, நான் சொன்னேன் very emotional, very excited, and 50 வருஷம் அவர் 100 வருஷம் இருந்தா கூட இதே மாதிரி தான் இருக்கும், இதே ஹைப் இருக்கும். 90s 2Ks Gen Z Gen Alpha Gen Beta யாரா இருந்தாலும் இந்த எமோஷனை ரஜினிக்காக விட்டு கொடுக்கவே முடியாது. அவரை ஒட்டம் தான் all over India, internationally, and Kohli should go very high, and that is what 50 would not 100, so you can expect the same. Oh Yes. Thank you. I wish Rajini to have a long healthy life, and we all love you, Rajini sir. Love you so much, sir. நான் வந்து கேரளா, என் ஹஸ்பண்ட் வந்து சென்னை. அவங்க ஹவுஸ் இங்க பக்கத்துல தான் இருக்கு. பேசிக்கலி we are really ரஜினி சப்போர்ட்டர்ஸ். இந்த மூவிக்காக நாங்க லண்டனில் இங்க வந்திருக்கேன். இது அங்க பையன், அவன் அங்க தான் படிக்கிறான். ஸோ ஒன்லி இந்த மூவிக்காக தான் இந்த டைம்ல இங்க வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வெரி எக்ஸைட்டட், அண்ட் ஐம் a big fan of Saubin, and very well support for all team. ஓகே மேம், ரஜினிகாந்த் மேல இவ்வளவு வெறியனா இருக்கீங்க நீங்க. 50வது வருஷம் அவர் சினிமா துறைக்கு வந்து 50 வருஷம் ஆகுது, அந்த டைம் இந்த படம் ரிலீஸ் ஆகுதுல, இது எப்படி பாக்குறீங்க? மேபி எவ்ரிதிங் டைம்னாலே இருக்கும். அவங்களுக்கு ரஜினி செலிப்ரேஷன்லாம் பார்க்கணும் ரொம்ப ஆசை இவங்களுக்கு. ஆமாம், சென்னைக்கு ரொம்ப கம்மியாக தான் வருவாங்க. ஆனால் நாங்களாம் இங்கேயே சென்னையில் பிறந்து வளர்ந்து ரஜினி ஃபேனாகவே வாழ்ந்துட்டே இருக்கிறோம். அவங்களுக்கு இதெல்லாம் பார்க்கணும், ஸோ அதான் கூட்டிகிட்டு வந்தோம். என்ஜாய் பண்ணுறாங்க நல்லா. ப்ரோ, கூலி படத்துக்கு கூலி டிஷர்ட் போட்டே வந்திருக்கீங்க, இப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக வந்திருப்பீங்க? ஆமாம், பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட தான் இருக்குது. ஆப்வியஸாக தலைவரோட எல்லா படத்துக்கும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இந்த படத்தோட காம்பினேஷன் எல்லாமே சேர்ந்து இந்த ஹைப் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது.
ஸோ உண்மையிலே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். படம் நல்லா இருக்கும், கன்ஃபார்மாக நல்லா இருக்கும். பட் எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கறத வெயிட்டிங்ல இருக்கு. ஓகே ப்ரோ, இது தலைவர் வந்து அறிமுகம் 50 வருஷம் ஆகுது. அந்த டைம் இந்த மூவி இப்போ வருது, இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, நான் வந்து 50 வருஷங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். நீங்க பாத்தீங்கன்னா நேத்து ட்விட்டர் ஃபுல்லாவே வந்து இந்தியன் ஃபிலிம் ஃப்ரெட்டர்னிட்டி மட்டும் இல்லாம பொலிட்டீஷியன்ஸ், ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் எல்லாருமே தலைவர் விஷ் பண்ணிருக்காங்க. இதுலயே ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும், அவர் எவ்வளவு பெரிய ஆளு, அவர் வந்து அவ்வளோ முக்கியமான ஆளு, இந்தியாவில் ஒரு தவிர்க்க முடியாத நபர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய விஷயம். அண்ட் 50 இயர்ஸுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு நம்மலாம் அந்த வயசு வரைக்கும் இருப்போமா நடப்போமானே தெரியல. அவர் என்னன்னா டான்ஸ் ஆடுறாரு, ஃபைட் பண்றாரு, சான்ஸே இல்லைங்க, சான்ஸே இல்லை. ரஜினிகாந்த் அவங்களுக்கு இதுலயே வந்திருக்கீங்க, படம் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? எக்ஸ்பெக்டேஷன் வந்திருப்பீங்க உங்க, சொல்லுங்க சார். தலைவர் படம் சூப்பர் ஸ்டார் படம் எப்போதுமே எங்களுக்கு பிடிச்ச படமாக தான் இருக்கும், மக்களுக்கு பிடிச்ச படமாக தான் இருக்கும். அந்த எதிர்பார்ப்போடு தான் கேக்குதா? ஓகே சார், இந்த மூவி ஃபர்ஸ்ட் வாட்டி தமிழ் இண்டஸ்ட்ரியில 1000 அடிக்கும்னு சொல்றாங்க, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா அடிக்கும், கண்டிப்பா. அதாவது ஒரு தெலுங்குல படம் வந்து என்ன படம், பெரிய படம் வந்துச்சு சார், புஷ்பா அதெல்லாம் தூக்கி போட்டோம். நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து சினிமாத்துல அறிமுகம் 50 வருஷம் ஆகுது. 50வது வருஷத்துல இந்த படம் ரிலீஸ் ஆகுது, எப்படி பாக்குறீங்க? ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குங்க. ஒருத்தர் எப்படி இவ்வளோ வருஷமா சூப்பர் ஸ்டார் இருந்து அந்த டைட்டிலை மெயின்டைன் பண்ணுறாரு, பெரிய விஷயம். நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். ஓகேங்க, இந்த படம் வந்து தமிழ் சினிமால ஃபர்ஸ்ட் 1000 கோடி அடிக்க போகுது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் சொல்றாங்க, அது எப்படி பாக்குறீங்க? அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் கிடையாதுங்க. அவரை வந்து நாங்கள் தேட்டரில் பார்க்குறோம். நான் வந்து ரஜினி ஃபேன், அவரை நான் தேட்டரில் பார்க்குறேன். இன்னும் 10 படம் 15 படம் பண்ணுவாரா, அதுக்குள்ளே எவ்வளோ பார்க்க முடியுமோ தேட்டரில் பார்த்துடணும். கலெக்ட் பண்ணுறதெல்லாம் டிஃப்ரெண்டான ஸ்டோரி. கூலி படத்துக்கு ரஜினிகாந்த் மாதிரியே வந்திருக்கீங்க. கெட்டப்ல வேணா இருக்கலாம், அவர் அளவுக்குலாம் வர முடியாது. ஓகே, எந்த அளவுக்கு ஒரு வைபா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ட்ரைலர்லாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆக்சுவலி வைப் தாண்டி இட் இஸ் கொஞ்சம் எமோஷனல். ஏன்னா தலைவரோட 50th இயர் இன் சினிமா, ஸோ அதுக்காக தான். ஸோ மீனா படத்தை விட தலைவரை பார்க்கணும் 50th இயர். ஸோ அதுதான் 50 வருஷமா ஒருத்தர் சூப்பர் ஸ்டாரா இருக்காரு, பெரிய விஷயம். ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஓகேங்க, நீங்க சொன்னீங்க 50 சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. இந்த மூவி தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 1000 கோடி அடிக்க போகுதுன்னு சொல்றாங்க, ஒரு எமோஷனா சொல்றாங்க. ஆமா, வந்தா தமிழ் சினிமாவின் முதல் கருப்பு ஹீரோ மாதிரி தமிழ் சினிமாவின் முதல் 1000 crores ரஜினிகாந்தா இருந்தா நல்லா தான் இருக்கும். வந்து 50 வருஷம் ஆகுது சினிமாவுக்கு வந்து, அந்த டைம்ல இப்போ கூலி படம் ரிலீஸ் ஆகுது, எப்படி பாக்குறீங்க ஒரு சினிமா ரசிகரா? நாங்க இந்த படத்துக்காக இவ்வளவு நாள் காத்திருக்கிறோம். நம்ம கூலின்னு உள்ள கூவினே இருக்கிறோம். நம்ம இனிமே ஆகஸ்ட் 15 ஹாலிடே இல்ல, கூலி டே. சரி, இந்த படத்துக்காக ஃபாரின்லாம் வந்து இங்க பாக்குறாங்க, செம்ம வைபா இருக்கலாம் சொல்றாங்க, இது எப்படி பாக்குறீங்க? நான் அப்பவே சொல்லிட்டேன்ல, இனிமே தீபாவளி இல்ல பாபாவளி. சரிங்க, உங்க ஸ்டைல ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க உங்க ஸ்டைல. ஓகேங்க, இப்போ மலேசியாலையும் இந்த மூவி ரிலீஸ் ஆகுது, ஆனா அங்கெல்லாம் விட்டு இங்க வந்திருக்கீங்களே, என்ன காரணம்? அதாவது என்னதான் இருந்தாலும் தமிழ்நாட்டில் பார்க்கறது அது ஒரு டிஃப்ரெண்ட் வைப். அதனாலேயே நாங்கள் ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கோம். எப்போ வந்தீங்க நீங்க? நாங்கள் ஒரு வாரமாக இங்கே தான் இருக்கோம். படத்துக்காக வந்துட்டு 1 வீக்காக இங்கே தான் இருக்கோம். ஸோ அட்லாஸ்ட் இந்த டே வந்துருச்சு. ஓகே மேம், ரஜினிகாந்த் அவர்கள் 50 வருஷம் ஆரம்பிச்சிருக்காங்க, 50வது வருஷத்துல இருக்காங்க. இந்த டைம் கூலி படம் ரிலீஸ் ஆகுது, இது எப்படி பாக்குறீங்க? வாட் யுவர் வைப்? வைப் இஸ் அமேசிங். எதிர்பார்த்தது தான். ஸோ சைல்ட்ஹுட், நான் அவங்கெல்லாம் சைல்ட்ஹுட் ஃபேன்னால ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஓகேங்க, இந்த படத்தை ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, இதால வந்து சில்ட்ரன்ஸோட ஆடியன்ஸ் குறைஞ்சிரும், வசூல் வந்து குறைஞ்சிரும்னு சொல்றாங்களே, அது எப்படி பாக்குறீங்க? அப்படின்னு இல்லை, ஏன்னா நம்ம ஒன்றும் படத்தை பார்க்கல. ஸோ பார்த்த பிறகு தான் ஜட்ஜ் பண்ண முடியும். ஓகேங்க, தமிழ் சினிமால ஃபர்ஸ்ட் 1000 கோடி இந்த படம் தான் அடிக்க போகுதுன்னு சொல்றாங்களே, இது எப்படி பாக்குறீங்க ஒரு ஃபேனா? அடிச்சிடும். ஏன்னா அது தலைவர் படம், கண்டிப்பா அடிச்சிடும். தலைவர் அவர்கள் 50வது வருஷம் இது, இந்த டைம்ல கூலி மூவி ரிலீஸ் ஆயிருக்கு, இது எப்படி பாக்குறீங்க? சார், எங்களுக்கு இன்னும் எங்க தலைவர் 25 வருஷம் நடிப்பார் சார். ஓகேங்களா, 75வது வருஷமும் நாங்க பார்ப்போம். அவர் வந்து கடவுள் அருள் பெற்றவர். அவர் வந்து ஸ்கிரீன்ல நின்னாலே நாங்க பார்ப்போம் படம். ஓகேங்களா, இந்த படம் தெரியுதா? சான்ஸே இல்லை. ஓகேங்களா, இது 2000 கோடி சாலிடா அடிக்கும். 2000 கோடி கண்டிப்பா 2000 கோடி அடிக்கும், எழுதி வச்சுங்க. சீனா மொழியில டப் பண்ணி விட சொல்லுங்க, 1000 கோடி அடிக்கும். ஓகேங்க, இந்த போன தடவை ஜெயிலர்ல வந்து கலாநிதி மாறன் செஞ்ச தவறுனதை இந்த படத்துல செஞ்சிருக்காரு. ஃபுல்லா ஆல் ஓவர் இந்தியா, பேன் இந்தியாவுக்கு வந்து ஃபுல்லா எல்லாம் வந்து இதுக்கு வந்து விளம்பரம் பண்ணி எல்லாம் பண்ணதால இது சாலிடா அடிக்கும் சார். ரொம்ப பரபரப்போட தான் இருக்கு. ஆக்சுவலி அவங்க எதிர்பார்க்கல, தான் மொதல் வாட்டி வந்திருக்கோம், மலேசியாலேருந்து மொதல் வாட்டி வந்திருக்கோம். ஆக்சுவலி இந்த ஒரு செலிப்ரேஷன் நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்து அவரோட வந்தது தான். பொழுத்து கட்டுது. தேங்க்யூ. வெறியன்னு சொல்லலாம், வெறியர் சொல்லலாம். என் காரை பார்த்தீங்களான்னு தெரியல, என் கார் ஃபுல்லாக வந்து நான் ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கேன்.
ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து ஒரு ஃபேன். ஸோ வாட் கேன் ஐ சே? இதை விட என்ன ஒரு தீபாவளி வேணும் நமக்கு, சொல்லுங்க, கொண்டாடுறதுக்கு? பாபாவளி தான். ஓகேங்க, இந்த மூவி ஃபர்ஸ்ட் டைம் 1000 crore அடிக்க போகுது தமிழ் இண்டஸ்ட்ரியில அப்படின்னு சொல்றாங்க. ரஜினிகாந்த் அவர்களோட மூவியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா அடிக்குங்க. அவருக்கு இல்லாத ஒரு ஃபேனா மவுசா உலகமெங்கும் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஆபீஸ் வந்து உலகமெங்கும் லீவ் விடுறாங்க அப்படின்னா அதை விட என்னங்க வேணும்? பீயிங் எ Thursday, பாபா நாள் இன்னைக்கு. ஆக்சுவலி நம்ம பாபா, அந்த சாய் பாபா, 2 பாபாவோட டிவோட்டி நானு. வேற என்ன? சரி, ஓகேங்க. அப்போ லோகேஷ் கனகராஜ் அவர்கள் நினைச்ச படம்னாலே ஒரு சீக்ரெட் ஒன்று இருக்கும். இந்த படம் அந்த சீக்ரெட் இருக்குமா? வாட் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்? இந்த படத்துல எல்சியூ இருக்கான்னு கேக்குறீங்களா? எல்சிக்குள்ள அது தெரியல, பட் ஐ அம் கீப்பிங் மை ஃபிங்கர்ஸ் கிராஸ். கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அவர் ஏதாவது வச்சிருப்பாரு. அவர் இப்ப வரைக்கும் நிறைய மீன் ஸ்பாய்லரே விடல. ரொம்ப வெகு சிலர் தான் வந்து அது தெரிஞ்சிருக்கு. ஸோ வெகு சிலருக்கு தெரிஞ்ச சில சீக்ரெட்ஸ் வந்து இப்போ கொஞ்ச நேரத்துல வெளிவரும். அண்ட் ஐ அம் கீப்பிங் மை ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். ஓகேங்க, மார்னிங்ல இருந்தே செம்ம ஒரு வைபா செலிப்ரேஷன் மோட்ல போகுது. இதெல்லாம் பார்க்க என்ன தோணுது? தூங்கவே இல்லையா? தூங்குறாதானே எங்களுக்கு விடியல். எங்களுக்கு எப்பயாவே விடிஞ்சிருச்சு. வேற லெவல் ஸ்டைல்ல தலைவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிருங்க. தலைவர் இறங்கட்டுமே, சரிதா படைக்கட்டுமே. தேங்க்யூ. ஓகே, இந்த படம் வந்து எல்சியூல வராது அப்படின்னு அவர் சொன்னாரு. ஆனா வர சில ட்ரைலர் காட்சிகள்லாம் பார்த்தா எல்சியூல வர மாதிரியே இருக்கு. எல்சிஓ வந்தாலும் சரி வரலானாலும் சரி நமக்கு அது மேட்டர் இல்லை. நான்லாம் வந்து தலைவர் புகைப்படத்தையே வந்து பல மணி நேரம் பார்க்குறவன். திரைப்படம் எத்தனை தடவை பார்க்க போறேன்னு தெரியல, எக்கச்சக்க தடவை பார்ப்பேன். ஸோ எனக்கு எல்சிஓ இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அது மேட்டர் கிடையாது. படம் எப்படி இருக்கு, நல்லா இருந்தாலும் சரி நல்லா இருந்தாலும் சரி பார்ப்பேன். ஆனால் நல்லா இல்லாம ஒரு வார்த்தை வரவே வராது. கன்ஃபார்மாக நல்லா இருக்கும். அது இந்த படம் ஃபர்ஸ்ட் வாட்டி தமிழ் இண்டஸ்ட்ரியில் 1000 கோடி அடிக்க போகுதுன்னு சொல்றாங்களே. இது ஒரு தேவையில்லாத ப்ரெஷர். 1000 கோடி 500 கோடி நம்மளாம் பில் பண்ணிட்டு இருக்கோம். அடிக்கும், அடிச்சா சந்தோஷம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குற காசு, லோகி சொன்ன மாதிரி நீ கொடுக்குற அந்த 150 ரூபா 200 ரூபாய்க்கு படம் வர்த்தா இருக்குமா? அவ்வளோதான். நம்ம அதை மட்டும் பார்த்தா போதும். பணம் வரது அவங்க தான் சம்பாதிக்க போறாங்க, நமக்கு என்ன? அதனால நமக்கு படம் நல்லா இருந்தா போதும். இதுல வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, குழந்தைங்களோட ஆடியன்ஸ்லாம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்களே சார், அப்படிங்களா? அது வேணா உண்மைதான். ஆனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மக்களுடைய இது அதிகமாக இருக்கும். ஆனால் வந்து வன்முறைகள் படத்தெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் தவிர்க்கணும்னு தான் சொல்கிறேன். வன்முறையான படங்கள் இந்த மாதிரிலாம் வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆனால் படத்தை பார்த்தா தான் அதோடைய பற்றி தெரியும் என்னான்னு. ஓகே சார், உங்க ஸ்டைல்ல ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்ல முடியுங்களா? ஆமாம், சூப்பர் ஸ்டாரோடைய 50வது பொன்விழா ஆண்டில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் சொல்கிறேன். திரை உலகில் முடிசூடா மன்னனாகவும் அன்று முதல் இன்று வரை கிட்டத்தட்ட 3-4 தலைமுறை கண்ட முதல் கதாநாயகன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்னுடைய வாய்மை குரல் பத்திரிகை சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க ட்ரைலர் போட்டு எதிர்பார்ப்போட வந்திருப்பீங்கல்ல? ஆமா. அது என்னமே எதிர்பார்ப்பு? ட்ரைலர்ல வந்து எனக்கு தெரிஞ்சு டைரக்டர் நிறைய காமிக்கல, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கம்மியாக தான் செட் பண்ணியிருக்காரு. ஸோ படத்தில் நிறைய வச்சிருக்காரு போல, அதனால அது கொஞ்சம் ஹைப் கம்மியாக தான் இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் படத்தில் நிறைய டீடைல்ஸ் இருக்கும் போல இருக்கு. வி டோன்ட் வாண்ட் டு லீக் இட் அவுட். ஓகேங்க, இப்போ வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இது இந்த மூவி செம்ம ஒரு பீக்கா போக போகுது. 1000 கோடி தமிழ் சினிமா ஃபர்ஸ்ட் வாட்டி அடிக்க போகுது அப்படின்னு சொல்றாங்களே. கண்டிப்பாக அடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தலைவரை அடிக்கிறதுக்கு வேற யாரும் கிடையாது. இந்தியா லெவலும் சரி இன்டர்நேஷ்னல் லெவலும் சரி இந்த மாதிரி ஒரு ஃபேன் பேஸ் யாருக்கும் இருக்கும்னு இது வரைக்கும் எதிர்பார்க்கவே முடியாது, யாருக்கும் கிடையாது இது வரைக்கும். அது என்ஜாய்மெண்ட் தான். தலைவர்னா ஜாலி ஃபன் என்ஜாய் தான். ஓகேங்க, ட்ரைலர் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு வைபோட வந்திருப்பீங்கல்ல, அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா இருக்கு. நைட்லாம் தூங்கவே இல்லை, ஃபுல் வைப் தான். படத்துக்கு நைட் வந்து தூங்கலீங்களா? தூங்கவே இல்லை, டயர்ட் ஆயிட்டோம் நாங்க. நைட் எல்லாம் வைப் அடிச்சு இங்க வந்து டயர்ட் ஆயிட்டோம். ஓகே பாக்குறதுக்கு வெயிட்டிங். ட்ரைலரை பார்த்துட்டு வந்திருப்பீங்க, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து. ஆமா, அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல கிடைக்குமா? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஓகே, நீங்க சொல்லுங்க. என்ன சொல்ல? இல்லைங்க, ரஜினிகாந்த் அவர்களோட 50 வருஷம் தான் பொன்விழா. ஓகேங்களா? தமிழ் சினிமா மட்டும் இல்லை, இந்திய சினிமாக்கே வந்து ஒரு மான்ஸ்டர் அப்படின்னா அவர் வந்து சூப்பர் ஸ்டார் மட்டும் தான். ஓகேங்களா? அவர் ஓப்பன் பண்ண, அவர் போட்ட பாதையில் தான் இப்போ வந்து எல்லாரும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் மட்டும் தான் ஓஜி ஸ்டார். ஓகேங்களா? மற்ற எல்லாருமே வந்து சூம்பி போன கிறிஸ்மஸ் ஸ்டார். சூம்பி யாரை சொல்றீங்க? எல்லாரும் தான். எல்லாரும் தான் யாரு? அது கான்ட்ரவர்சி ஆயிடும், அதெல்லாம் சொல்லக்கூடாது. சரிங்க, இந்த படத்துக்காக நிறைய பேர் லண்டன்ல இருந்து, அமெரிக்கால இருந்து, சவுதி அரேபியாலாம் வந்து இங்க நைட் இங்க தங்கி பாக்குறோங்க. என் ஃப்ரெண்டு இஸ் ஃப்ரம் மலேசியா. ஹாய் சார், படத்துக்காகவே வந்திருக்கிறான் சார். நிறைய பேர் வந்து வெளிநாட்டுல இருந்தா வந்து இங்க நான் படம் பார்க்கணும் தலைவருக்காக, அந்த வைப்புக்காக அப்படின்னு சொல்றேன் சார். தலைவர் இஸ் ஃப்ரம் இந்தியா, பார்ன் அண்ட் brought up in இந்தியா. அப்போ அந்த படத்தை இங்கே பார்க்காம வெளியூர்லையே பார்க்க முடியும்? அது இங்கே வந்து பார்த்தா தான் அதோட வைப்பு, அதோட மரியாதை. நாங்கள் அவர் செருப்பு கீழே விட்டாலே நாங்கள் 200 நாள் பார்ப்போம். இந்த படத்துக்காக நாங்கள் காத்திருந்து இப்போ
ரெண்டு லட்சம் நாள் ஓடுன்னு நாங்கள் எதிர்பார்த்துன்னு இருக்கோம். பேன் இந்தியா மூவியே ரிலீஸ் ஆக போகுது ஓகேங்களா, இதுக்கு ஆப்போசிட்டா வாட் வர இறக்குறாங்க. ஓவரா இந்த மூவி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஓவரா எல்லாம் அமேசிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்ல வார்த்தைகள் இல்ல. இல்ல. ஓகே சார், இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, இதால ஆடியன்ஸ் குறைஞ்சிருவாங்க. அதெல்லாம் குறைய மாட்டாங்க சார், அதுக்கான சர்டிஃபிகேட் ஏதோ இருக்கா, அதை எழுதி கொடுத்து ஃபேமிலி அடுத்தது என்ன சத்யேந்தரில் பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பத்தோட தான் பார்ப்பீங்க, 20 பேர் பார்ப்போம் எங்கள் குடும்பத்தோட. நாங்கள் எங்கள் குழந்தைங்களாம் விட்டுட்டு படமே பார்க்க மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் நாளே டிக்கெட் கிடைக்கல, அதெல்லாம் வந்திருக்கோம் ஓகேங்களா. படம் பயங்கரமா இருக்குதா, எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. ஓகேங்க, தலைவர் 50 வருஷம் அந்த டைம்ல இந்த மூவி இப்போ ரிலீஸ் ஆகுது இன்னைக்கு, இது எப்படி பாக்குறீங்க? என்ன வைப்பா இருக்கும் நினைக்கிறீங்க சார்? 50 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ஆள் தான் சூப்பர் ஸ்டாரு, 50 வருஷம் கழிச்சும் அந்த ஆள் தான் சூப்பர் ஸ்டாரு. நம்ம சன் டிவி பாஸ் சொன்ன மாதிரி ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார் இஸ் த ஒன்லி சூப்பர் ஸ்டார், தட்ஸ் இட். ஓகேங்க சூப்பர் ஸ்டார், ஓஜி சூப்பர் ஸ்டார். சரி ஓகேங்க, இப்போ இந்த படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, இதால வந்து சில்ட்ரன்ஸோட ஆடியன்ஸ் குறைஞ்சிரும், அப்போ பேரண்ட்ஸ் வரமாட்டாங்க. ஆஃப்டர் 2 வீக்ஸ் or 3 வீக்ஸ் கண்டிப்பாக அதோட இது குறைச்சிருவாங்க, எடிட் பண்ணி எது கட் பண்ணுமோ அந்த போர்ஷன் கட் பண்ணிட்டு திரும்ப ரிலீஸ் தான் பண்ண போகிறாங்க. பட் ஒரு ஏ சர்டிஃபிகேட் மூவி என்ன கலெக்ஷன் வரப்போகுது இந்த படத்தில் இதோட மாசு தெரியும். சரி, இது வரைக்கும் பெரிய இந்த 18+ படத்தை போட்டு பெரிய கலெக்ஷன் வந்து சரித்திரத்தில் இல்லை. எல்லாருக்கும் யூ சர்டிஃபிகேட் போட்டு தான் வந்து எல்லாரும் 200 பல வருஷம் கழிச்சு, அதுவும் ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ் கழிச்சு ஏ சர்டிஃபிகேட் படம் வந்திருக்கு ரஜினி சாருக்கு. அப்போ இதுக்கே இவ்வளோ கூட்டம், சில்ட்ரன்ஸ் இல்லாமல் இவ்வளோ கூட்டம். அதே மாதிரி சில்ட்ரன்ஸ் இருந்திருந்தா அந்த 90s கிட்ஸ் 95 கிட்ஸ்லாம் இருந்திருந்தா இன்னும் பெருசாக போயிருக்கும். அதே 2 கிட்ஸு, அது என்ன ஜென்சியா, அதுங்க அந்த பொடிசுங்கெல்லாம் வந்தாங்கனாக்கா வேற லெவல்ல போயிருக்கும். பாதி பேர் உள்ளாகவே போக முடியாது. ஓகே, சோ கண்டிப்பா வண்டர்ஃபுல்லா இருக்கும். எல்லாருமே இங்க 3 பேர் இருக்கும், 3 ஜெனரேஷன்ஸ் இங்கே இருக்கும். 80s 2K 90s ஓகேங்களா. ஸோ ஓஜி சூப்பர் ஸ்டார். ஸோ we are going to celebrate the movie. ஓகே, thank you. 100 வருஷம் ஆனாலும் நீங்கள் மட்டும்தான் ஓஜி சூப்பர் ஸ்டார். அதை நான் வந்து இங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. வாழ்த்துக்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார். மலேசியா மக்களுக்கு எல்லாருக்கும் சார்பாக சொல்ல மாட்டேன், ஏன்னா சில பேர் சொல்ல மாட்டாங்க, சில பேர் சொல்லுவாங்க. பட் எனிவேஸ் ஃப்ரம் ஆல் தி வே ஃப்ரம் மலேசியா என் சார்பாக நான் சொல்கிறேன், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் 50th. இன்னும் நிறையா படங்கள் பண்ணோம், ஜெயிலர் 2 அப்படியே போய்கிட்டே இருக்கணும். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் தலைவா. இந்த படம் வந்து மிக சிறப்பான ஒரு வெற்றி அடையணும்னு சொல்லி நம்ம தலைவரோட ஃபேன் மூலிமா நாங்கள் வாழ்த்துக்கள் கூறிக்கொள்கிறோம். இந்த படம் நல்லா வெற்றி அடையணும்னு நான் கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். தலைவருக்கு வாழ்த்து சொல்றதுலாம் எங்களுக்கு இது இல்லை, என்னோட ஆயில சேர்த்து எங்கள் தலைவர் இன்னும் 100 வருஷம் இல்ல 200 வருஷம் வாழணும் எங்க தலைவர். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். டிகிரி முடித்து வேலை தேடுபவரா? உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் 1 லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு. ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் 24x7 மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள்.